ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்றைக்கி நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நியூ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்தது வந்துருச்சு. அதில் வந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே நியூ ட்ரூப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நியூ ட்ரூப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பர் பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணதில்ல. இதோட மெயினான டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் ட்ரூப்பும் இருக்க மாதிரி தான் இதோட ஸ்பேஸ் வந்து ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட 30 ஒரு சூப்பர் பவுலர் கிட்டத்தட்ட 30. அது நம்ம 5 பவுலர் வந்து கொண்டு போகலாம். அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட பால் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் பவுன்ஸ் ஆகுது. நார்மல் பவுலர்ஸ்க்கு வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அதோட பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைம்ஸ் தான் பவுன்ஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை பவுன்ஸ் ஆகுது. சரி ஓகே, இருந்தாலும் அது 30 ஸ்பேஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான். அந்தளவுக்கு ஒர்த்தில். அதே நேரத்தில் டேமேஜ் பர் செகண்ட் எல்லாமே அதிகமாக இருக்குது நார்மல் பவுலர் கம்பேர் பண்ண சொல்ல. ஆனால் வந்து 5 பவுலருக்கு நிகரான பர்ஃபார்மன்ஸ் இது பண்ணுதா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா மேபி இதை நம்ம பேக்கப் ட்ரூப் எதனா யூஸ் பண்ணி வேறு ட்ரூப்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு தெரியும் எந்தளவு இந்த பவுலர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்தளவு பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா பார்க்கலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதோட அட்டாக் ஸ்ட்ராட்டஜி இதை எப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம விச்சஸ் யூஸ் பண்ண பதிலாக விச்சஸோட ஹவுசிங் ஸ்பேஸ், சூப்பர் விச்சஸோட ஹவுசிங் ஸ்பேஸும் ரொம்ப அதிகம் தான். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 வரும். அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து அட்டாக் பண்ணி பெர்ஃபார்ம்லாம் பண்ணி வேறு லெவல் பண்ணுவானுங்க. அதே மாதிரி இந்த சூப்பர் பவுலரையும் நம்ம அந்த மாதிரி அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம வந்து இதுக்கப்புறம் ப்ரோ பிளேயர் அட்டாக்ஸ் அவங்களோட அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். சரி ஓகே, இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுலர் அட்டாக் வந்து அதோட பால் வந்து பாருங்கள் 1 2 3 டைம்ஸ் வந்து பவுன்ஸ் ஆகுது. அதுதான் நமக்கு இப்போதைக்கு இருக்க அட்வான்டேஜ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஹீரோஸோட ஸ்கின்னை வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்வாப் பண்ணிக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஹீரோ ஸ்கின்னை வந்து வச்சுருக்கீங்களோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஸ்கின்னை வந்து நீங்கள் மாற்றிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கிளிக் பண்ணி விட்டால் அதே வந்து மாறிக்கும். அது எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு குயின் ஸ்கின் வந்து நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 2 ஸ்கின் தான் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஓகே இப்படி கொடுத்துட்டு 2 செலக்ட் ஆகிட்டோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டன்னு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம டன்னு கொடுத்துட்டோடனே இப்போ நம்ம கிட்ட என்ன ஸ்கின் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டர் குயினோட ஸ்கின் இருக்குது. இப்போ நம்ம வெளியே போயிட்டு வந்தால் நார்மல் ஸ்கின்னாக மாறும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து நிறைய ஸ்கின் வச்சுருந்தா மேபி மாறும்னு நினைக்கிறேன். ஆனால் நார்மல் குயினோட ஸ்கின்னாக மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சரி நம்ம வெளியே போயிட்டு வந்து பார்க்கலாம். ஓகே, வெளியே போயிட்டு இப்போ உள்ளே வரேன். இப்போ நமக்கு தெரிஞ்சு அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் குயின் ஸ்கின்னாக மாறி இருக்கணும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஓகே பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து கிளாடியேட்டர் குயின் ஸ்கின் தான் முன்னாடி இருந்து. இப்போ வந்து பாருங்கள் குயின் வந்து நார்மல் குயினாக வந்து மாறிடுச்சு. இந்த மாதிரி உங்ககிட்ட நம்பர் ஆஃப் ஸ்கின்ஸ் நிறைய ஸ்கின் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணி இப்படி கிளிக் பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். ஆனால் நம்ம இதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஸ்கின் தான். அது எதுக்கு நம்ம மாற்றின்னு இருக்கணும், நம்ம அதே ஸ்கின்னே வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து சும்மா மாற்றின்னு இருக்க வேண்டியதெல்லாம் இல்லை. சரி ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபென்ஸ் 2 டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ லெவல்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ஹால் 14 டீமுக்கு வந்து இருக்க மாதிரி தந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் 15, அதுக்கப்புறம் ஹிட் பாயிண்ட்ஸ் வந்து 300 இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து தந்திருக்காங்க. நானே இப்போ தான் உசுரை கொடுத்து ஒவ்வொன்றா லெவல் மேக்ஸ் லெவல் போட்டுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவல் தந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வாங்குறாங்க. சரி விடுங்க, பரவாயில்ல, நல்ல வேலை ஹீரோஸ் வந்து தரல. ஹீரோஸ் வந்தால் இன்னும் 5 லெவல் போகிறதுக்குள்ள உயிர் போயிட்டுருக்கு. இப்போ தான் நம்மளே கஷ்டப்பட்டு குயினியும் கிராண்ட் வார்டனையும் வந்து மேக்ஸ் லெவல் போட்டு வச்சுக்கிறோம். சரி ஓகே நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளோட ஃபேவரட். ஏன்னு பார்த்தீங்கன்னா நியூ ட்ரூப்ஸ் லெவல் வந்து தந்திருக்காங்க. மெயினாக நம்மளோட ஃபேவரட் ட்ரூப்பான நம்மளோட கேம்ப்லேயே எப்பவுமே வந்து கேம்ப் வச்சுட்டு இருக்க நம்மளோட எட்டி வந்து பார்த்திங்கன்னா லெவல் 4 வந்து தந்திருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே லெவல் 4 போடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு புக் ஆஃப் ஃபைட்டிங்லாம் வாங்கி ஹேமர் ஆஃப் ஃபைட்டிங்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு முடியறதுக்கு கிட்டத்தட்ட 3 நாள், அதாவது 2 நாள் கிட்டத்தட்ட இருக்குது. 2 நாள் கழிச்சு தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 4 எட்டி வந்து போட முடியும். கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 4 எட்டி தான் போடும். ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் நான் வந்து யூஸ் பண்ணுற ட்ரூப்பே வந்து பார்த்திங்கன்னா எட்டி. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுதான் போட போகிறோம். அது வந்து நம்ம ஹேமர் ஆஃப் ஃபைட்டிங் வச்சு தான் போடணுமா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ஃபைட்டிங் வந்து இப்போது இந்த இதில் வந்து தந்திருக்காங்க. ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ஃபைட்டிங் வந்து தந்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பவுலரை வச்சு நீங்கள் வந்து 20 அட்டாக் சிறப்பாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து புக் ஆஃப் ஃபைட்டிங் வந்து தந்துருவோம் அப்படின்ற மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸஸ் சொன்னதுனால நம்ம வந்து இந்த புக் ஆஃப் ஃபைட்டிங் வச்சு அவன் பேர் என்னது எட்டியை வந்து மேக்ஸ் லெவல் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம இப்போது வேணும்னா புக் ஆஃப் பில்டிங் வாங்கி எக்ஸ்போ வந்து மேக்ஸ் லெவல் போடலாம். இன்னும் என்னோடய பில்டர் வந்து ஃப்ரீ ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 hours
55 மினிட்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 40 ஜெம் கிட்டத்தட்ட செலவு பண்ண வேண்டியது இருக்குது. சரி, செலவு பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸ்போ வந்து மேக்ஸ் லெவலில் போட்டு இப்படி தான்டா இருக்கும் மேக்ஸ் லெவல் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டலாமா வானான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி விடுங்க, காட்டிலாம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இதை போகிறதுக்கு நிறைய டேஸ் இருக்கா. 15 டேஸ் 15னா நார்மல் பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுவும் போட்டிருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் பாஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கோல்ட் பாஸ் போடலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா 18 டேஸ் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் விலையும் வந்து பார்த்தீங்கன்னா 1,48,00,000 இருக்காது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% அதிகமாக மேபி 1 crore and 70 lakhs கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சரி ஓகே, எக்ஸ்போ போடலாமா வேணாம்னு சொல்லிட்டு திங்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட 120 இருக்குது. 120 கொடுத்து என்னால் இதை வந்து புக் ஆஃப் ஹேமர் ஆஃப் பில்டிங் வாங்கி இப்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக போட முடியும். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே போட்டலாம். இந்த அப்டேட்க்கு வந்ததுக்கு ஒரு நல்ல விஷயமா பண்ணலான்னு சொல்லிட்டு ஹேமர் ஆஃப் பில்டிங். ஓகே, ஹேமர் ஆஃப் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வாங்கி போடுவோண்டா எக்ஸ்போ இன்ஸ்டண்ட்டான்னு சொல்லிட்டு எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக போட்டால் இரு தம்பி நீ வந்து எக்ஸ்போ இன்ஸ்டண்ட்டாக போட முடியாது தம்பி, ஏன்னா வந்து உன் பில்டர் வந்து அப்கிரேடில் இருக்கான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதே நான் 32 ஜிம் கொடுத்து முடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக லெவல் 9க்கு வந்துட்டு போட்டு விட்டோம். அதே நேரத்தில் நான் இன்னொன்று வந்து பண்ணலான்னு நினச்சேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க எக்ஸ்போவே நான் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 9க்கு போடலான்னு பார்த்தா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து கம்மியாக இருக்குது. சரி ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து நிறைய சீஜ் மிஷின் போட்டு வச்சிடும். ஒரு சீஜ் மிஷினை மைனஸ் பண்ணாலே எனக்கு வந்துடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த எக்ஸ்போவே லெவல் 9க்கு போட முடியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பில்டர் வந்து ஃப்ரீயாக வரது கிட்டத்தட்ட 2 நாள் இருக்குது. 2 நாளுக்கு நம்ம வந்து எதனா அதாவது பார்த்தீங்கன்னா கோல்டு எலிக்சர் எதனா அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க கொஞ்சம் புஷஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அநியாயமாக இவ்வளோ ஜெம்மை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலை தான். அதை வந்து நம்ம வந்து அதை முடிச்சிட்டோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸ்போவையும் மேக்ஸ் லெவலுக்கு போட்டலாம். மேக்ஸிமம் நான் அந்த 4 எக்ஸ்போவையும் முடிச்சு விட்டால் ஒரு பிரச்சனை ஒழிஞ்சிடும். அதனால தான் போட்டிருக்கேன். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸ்போவையும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் லெவலுக்கு போட்டு விடலாம். ஓகே, 2 எக்ஸ்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் லெவலுக்கு போட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 எக்ஸ்போ தான் இருக்குது. அதையும் கூடிய சீக்கிரம் போட்டு அந்த எக்ஸ்போவை முடிச்சு விட்டணும். இல்லை அதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி பெரிய பிரச்சனையாக இருக்கும். சரி ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது மூவ் ஆகலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியூ லெவல்ஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா எதுலாம் நியூ லெவல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட ஃபேவரட் ட்ரூப்பான எட்டி வந்து பார்த்திங்கன்னா லெவல் 4 வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைனர் அண்ட் ஹாக் ரைடர் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 8 வந்திருக்கு. ஹாக் ரைடர் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 11 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லெவல் 10 ஹாக் ரைடர் தான். ஓகே, லெவல் 11 வந்து வந்துருச்சு. டவுன் ஹால் 14 வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டவுன் ஹால் 13ஓட லெவல் தான் லெவல் 10 ஹாக் ரைடர், லெவல் 6 மைனர்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒவ்வொரு லெவல் வந்து கூட்டி தந்திருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஹைப்ரிட் அட்டாக்கும் நல்லா போகும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்திருக்கு. நம்ம கோலம் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. சரி ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் அப் ஆகி வந்திருக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக இட்ஸ் நாட் பட் லீஸ்ட்டாக இருந்தாலும் அதுதான்ப்பா கெத்தான ஒரு சரி அந்த பழமொழியை மறந்துட்டேன், வாய்க்கு வந்து வரல. என்ன லாஸ்ட்டாக இருந்தாலும் லீஸ்ட்டாக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குமா. ஓகே, சரியாக தெரில. நான் வந்து பார்த்தீங்கன்னா அது மறந்துட்டேன். சரி விடுங்க, பரவாயில்ல. அந்த மக்கள்லாம் நம்ம அப்புறம் சொல்லிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வார் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளானில் வார் வந்து சர்ச் பண்ணுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நைட் தான் பண்ணுவோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கே ஏன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா வாரில் வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் பண்ணுறது கிளானே வந்து பார்த்தீங்கன்னா மூக்காளரும் இன்க்ளூடிங் மீ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். நம்ம டீமில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை குத்து டொனேட் பண்ணுற ஒரே மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை குத்து டொனேட் பண்ணுறான். அது இந்த அருண் இல்லை, நம்பர் 1 பிளேஸில் இருக்க அந்த அருண் இல்லை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க இந்த அருண். இவர் வந்து பார்த்தீங்கன்னா போன இதில் கிட்டத்தட்ட 50,000 டொனேஷன் வந்து ரீச் பண்ணி வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணார். நம்ம அருண் ப்ரோ வந்து இவரோட ஃப்ரெண்டாக ஒன்றா ஆகிக்கங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டொனேஷன் பண்ணுவார். அதனால தான் சரி ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லா கிளான் வார் லீக்லையும் இவர் தான் கிளான் வார் ஆகட்டும் கிளான் வார் லீக் ஆகட்டும் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை குத்து டொனேட் பண்ணுவார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அச்சு புச்சுன்னு வந்து டொனேட் பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டொனேஷன் இன்க்ரீசஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டொனேஷன் காட்டும் இல்லைங்களா, கிளானை ஓப்பன் பண்ணாலே இந்த டொனேஷன் காட்டும் பார்த்தீங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட டொனேஷன் ட்ரூப் டொனேட்டடும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிளான் வாரில் டொனேட் பண்ணுறது மூலிமா இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நமக்கு ரொம்பவே நல்ல செய்தி. இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக எல்லாருமே எவனா வாருக்கு எதுக்குறா டொனேட் பண்ணால் அது டொனேட் பண்ணால் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏறாது, நம்ம டொனேஷனும் காட்டாது அப்படின்னு சொல்லிட்டு காண்டா இருந்த எல்லா பிளேயர்ஸ்க்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான செய்தி. இப்போதைக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இந்த ட்ரூப்ஸ் டொனேட்டட் இதுவும் சரி, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளான் வார் இல்லை கிளான் வார் லீக் அதில் நீங்கள் ரெண்டுலேயும் டொனேட் பண்ணிங்கன்னா உங்களோட ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏறும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மனசார நான் நம்புகிறேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளான் மெம்பர்ஸ் ஒன்றுமே டொனேட் பண்ணால் உயிரை வாங்குறாங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் மீ என்னையை சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஃப்ரெண்ட்லி வாரில் வந்து இந்த மாதிரி நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்லி வாரில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இதுவாகாது. ஃப்ரெண்ட்லி வாரில் நீங்கள் டொனேஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட்டுக்கே வராது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மல் வார்ஸ் அண்ட் கிளான் வார் லீக் அப்படின்றத மறந்துடாதீங்க. நான் மெயினாக இப்போ எதுக்காக வார் ஸ்டார்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வீடியோ எண்டுக்கே வந்துட்டேன், இன்னும் வந்து வார் ஆரம்பிக்கல. அதனால் காண்டாக்குது, நான் வந்து நைட்டே வார் போட்டுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து கேன்சல் பண்ணிவிட்டேன். ஓகே
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்த எல்லா இன்ஃபர்மேஷன் பற்றி ஓரளவு கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம கமெண்ட் செக்ஷனுக்கு ஜம்ப் பண்ணிடலாம். மிராக்கல் தமிழ் ஏன்டா சூப்பர் ட்ரூப்ஸுன்ற பேரில் டார்க்கை வேஸ்ட் பண்ணுறீங்க சூப்பர் செல், இதெல்லாம் விட்டால் தான் நீங்களாம் அடிக்கடி விளையாடுவீங்க. எப்படி சிஓசி இவ்வளோ செய்கிறீங்களே, ஏன்டா ஷானுக்கு அண்ணனுக்கு கிரியேட்டர் கோட் கொடுக்க மாட்டீங்க? ஆமாம் ப்ரோ, நான் தான் பண்ணாலே அவங்க கிரியேட்டர் கோட் வந்து தரவே மாட்டேறாங்க. கிரியேட்டர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் தர மாட்டேறேன் அப்படின்னு சொன்னால் வச்சு பரவாயில்ல, உனக்கு இல்லை மூடின்னு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை அனுப்பிச்சி விட்றாங்க. என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன ரிப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரில, எனக்கும் தெரில. சரி ஓகே, இதை பார்த்தாச்சு கொஞ்சம் கதறனே, கொஞ்சம் கிரியேட்டர் கோட் தந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் என் தமிழ் தெரியாதான், நான் ஏன்டா உனக்கு கிரியேட்டர் கோட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. சரி ஓகே. அகில் ப்ரோ கேமர் ஒய்டி சூப்பர் செல் நியூ அப்டேட் ஆன் மண்டே பிளேயர்ஸ், இட்ஸ் அ ப்ளே டைம். சூப்பர் செல் சர்வர் டவுன், நோ அப்டேட். பிளேயர்ஸ் போங்கடா, அப்டேட் ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டீங்க, சர்வர் டவுன்னு சொல்லிட்டு மெயின்டெனன்ஸ் பிரேக்குன்னு போட்டு ஏமாத்துறீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஷான், நல்ல வேலை இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ண முடியாது, கண்டென்ட் நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணாமல் எஸ்கேப் ஆகலாம். ஓகே கரெக்ட் தான் ப்ரோ, கண்டென்ட் எல்லாம் என்ன பண்ணுறது, வீடியோ அப்லோட் பண்ணாமல் தண்டமாக தான் இருந்தோம். ஓகே, கமெண்ட் செக்ஷன் இதோட முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்டில் நமக்கு வந்த எல்லா விஷயங்களும். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் நியூ அப்டேட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, அப்புறம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கிளான் வார் லீக் லைவ் வார் அட்டாக்ஸ் பார்க்கணுன்னா, அப்புறம் உங்களுக்கு கிளாஷ் கிளான்ஸ் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், டாடா, பை ஃப்ரெண்ட்ஸ்.